வணக்கம். மலேசிய சிரம்பான் அறிவு திருக்கோயிலில் மருத்துவ பயிற்சி, வர்ம பயிற்சி, வர்மத்தின் உட்கூறுகள் பயிற்சி இவை நடைபெற உள்ளது. சிறப்பு பயிற்சியான வேதசக்தி மருத்துவம், உடல் பிணிகள் அணுகாமல் பாதுகாக்கும் பயிற்சி முறைகளும், வந்த நோய்களை நீக்குவதற்கான பயிற்சி முறைகளும் இந்த பயிலரங்கில் கற்பிக்கப்படுகின்றன. மொத்தம் 50ற்கு மேற்பட்ட வேதிப்புள்ளிகள், அந்த வேதிப்புள்ளிகளின் உட்கூறுகளான வர்மம், காலம், முடிச்சு, தாரை இவையெல்லாம் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய உறுப்புகள், உடல் உறுப்புகளை பற்றிய பயிற்சிகள். உதாரணமாக இதயத்தை பாதுகாப்பதற்கான 3 புள்ளிகள், மூளையை பாதுகாப்பதற்காக உள்ள 3 புள்ளிகள், வேதிப்புள்ளிகள். இதுபோன்று 26 விதமான முக்கியமான பயிற்சிகளை 2 நாள்களில் கற்பிக்க உள்ளோம். இந்த 2 நாள் பயிற்சியில் கற்பிக்கப்படுகிற அனைத்து வேதிப்புள்ளிகளையும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியாக பயிற்சி அளிக்கப்படும். அது மட்டுமல்ல, இப்பயிற்சி முறைகள் அடங்கிய புத்தகம், வண்ணப்படங்களுடைய புத்தகமும் கொடுக்கப்படும். இந்த புத்தகம் இதற்காக புதிதாக எழுதப்பட்ட புத்தகமாகும். பிறருக்கு கொடுப்பது எப்படி, தனக்கு தன் உடலை பாதுகாத்து கொள்வது எப்படி என்ற 2 பயிற்சிகளும் ஒரே புத்தகத்தில் அடங்கியுள்ளது. எனவே இதை பயிற்சி பெற்றால் மட்டுமல்ல, அதன் பிறகு இந்த புத்தகம் உங்களுக்கு கை கொடுக்கும் அளவுக்கு, உங்களுடைய கல்வியை உயர்த்தும் அளவுக்கு அது எழுதப்பட்டுள்ளது. அந்த புத்தகமும் அந்த பயிற்சியில் வழங்கப்பட உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல், இந்த பயிற்சி முடிந்ததற்கு பிறகு தினம் தினம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உடலில் உள்ள சில முக்கிய வேதிப்புள்ளிகளை எவ்வாறு நமக்கு நாமே இயக்கிக் கொள்வது, அதனால் பெறப்படுகிற பயன்கள் யாவை என்பதை பற்றியும் இந்த பயிற்சி வகுப்பில் கற்பிக்கப்படுகிறது. அது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் பயன்படும் வகையில் அமையும். இந்த 2 நாள் பயிற்சிக்கு வருபவர்கள் அங்கேயே தங்கி சிரம்பான் அறிவு திருக்கோயில், மலேசியாவில் உள்ள சிரம்பான் அறிவு திருக்கோயிலில் தங்குவது மட்டுமல்ல, உணவும் உண்டு பயிற்சியை பெற்று செல்லலாம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். வேதசக்தி மருத்துவம் என்பது குடிமக்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் எழுதி பாதுகாத்த மருத்துவமாகும். அதனை அனைவரும் கற்கலாம். எனவே விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு தாங்களும் தங்களை சார்ந்தவர்களும் நலம் பெற்று வாழ இந்த கலையை கற்றுக்கொள்வது நல்லது. வணக்கம்.